ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி வெஜ் கறி வித் கோகனட் மில்க் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணிருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் தேவை. ஒன்று இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு கேஷ்யூ தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு வெங்காயம் இப்படி கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். க்ரீன் பீஸ் ஒரு பிடி எடுத்திருக்கேன். கேரட் 2, பொட்டேட்டோ 1 தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் கேப்சிகமும் பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணோம். கிளாஸ் பதத்துக்கு வர மாதிரி ஃப்ரை பண்ணோம். வெங்காயம் எவ்வளோ ஃப்ரை ஆகுது அவ்வளோக்கு கேப்சிகம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு இப்படி நீட்டமாக கட் பண்ணால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கெல்லாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கேரட்டு, பொட்டேட்டோ ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விட்டு வேக விடணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது வெஜிடபிள்ஸ் வேகத்துக்குள்ள தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில். இந்த கிரேவி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம க்ரீன் பீஸ் அதில் ஆட் பண்ணலாம். க்ரீன் பீஸ் ஆட் பண்ண அப்புறம் மூடி வச்சப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வேக விடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் வெந்துடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணலாம். இன்னும் ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போது அதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுக்கலாம். 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 3 பிடி தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கேஷ்யூ வந்து சோக் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் எடுக்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் செகண்ட் பால் இதில் ஆட் பண்ணலாம். இது நல்லா கொதி வரட்டும். இந்த டைமில் நமக்கு கறிக்கான தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஒன்று கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் பாக்கி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுருக்கு. இப்போது ஃப்ரை பண்ணி வச்ச கேப்சிகமும் வெங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் தான் இது ரெண்டுமே அதில் ஆட் பண்ணோம். என்னத்தான் அப்போது கடிக்கும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கறிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் காரம்பொடி, 3/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. தேங்காய் பால் ஆல்ரெடி 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். அதனால இப்படி போட்டால் கொஞ்சம் கூடி ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் ஃபஸ்ட்டு பாலை இதில் விட்டு ஆட் பண்ணி லைட்டாக வந்து கொதி வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நமக்கு கட் பண்ணி வச்ச மல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கிரேவி சூப்பர் கிரேவிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கூடவே பெல் ஐக்கன்